பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகளில் இப்போ வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமே தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதுமாரி இப்போ படத்துக்கு வரணும்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் வந்து நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இல்லை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரேட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டு. அவர் உண்மையாக ஏர்டெல்ல வேற வேலை செஞ்சிருந்தாரு. கரெக்ட், ஆமா. ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோவெல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணாலும் ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் தெரிந்து ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தா சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இது பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினோம்னா முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆம் மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி இல்லை, மேலே கொடுத்தாச்சு காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் அடிக்கணும், அவங்க தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி, முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னன்னு டைட்டில் இருந்து சொல்லலாம் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கில் எடுத்துக்க மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் இப்போ கேட்டாலும் அது மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீங்கள் முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான், அம்பிள் தான், கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஏய் பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ணணும், உன்னை எம்ஜிஆர் இருந்தாங்க பாரு, அதை வந்து மனசில் வச்சுக்கணும், அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது?
சுப்பிரமணி ஆனால் உண்மையாக அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனா மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது இல்லை, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும். அந்த குணம் வந்து இருக்குது நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராகவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல், அந்த வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரிய பண்ணலாம் கூட மாட்டியா? மாமாவா? மாமா, கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படிதான், இந்த ஏஜ்லேருந்து தெரியும். மஞ்சிகா பார்க்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர், ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன், சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, எப்பா ஒரு பொக்கே எவ்வளோப்பார்? ஒரு 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா? எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேயில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது. 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்குறோன்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிருக்கு. தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம் தான் இப்படி தான் பண்ணணும். சூப்பரா. அது மாதிரி பாருங்க, அது வந்து ஒரு ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு எல்லாரும் பொக்கையை பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி போட்டோ வர எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கையை கொடுத்துருக்கோன்ட்டு அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. பணம் பேசும்போது அப்படிதான் எல்லா பட்ஜெட். வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடிச்சாங்க, நான் காசே வாங்கல அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடிச்சேன், எங்க கொடுத்தீங்க? எனக்கு பேசுறத விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடிச்சேன். அதுவும் மிட் நைட்டு வந்து நடிச்சேன். அப்புறம் எப்படி பாருங்க, லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. அவங்க ஒரே ஊருப்பா, அதனால சொன்னேன். ஏன்னா என் படத்துல 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் நடிச்சாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவருக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது. ஏன்னா நடிப்புன்னு வந்துட்டா கட்டுன்னு சொன்னா போய் உட்காந்துரும், மைண்டு ஃப்ரீ ஆயிடுது. ரொம்ப போர் அடிக்குது. அப்படி இருக்கும் தூக்கமா. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்க, 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அட் த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்றைக்கி பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு, சரி நம்ம ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கள் பகலில் எடுக்கிறாங்க, அந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சரி ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க.
பார்க்க முடியாம போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர். அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார் எல்லாருடைய வாழ்த்துக்களோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.